Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமாருக்கு நேற்று அமெரிக்காவில் மியாமி கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் அறுவை சிகிச்சை முடிந்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரது சிறுநீர்ப்பை அகற்றப்பட்டு விட்டதாகவும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னட நடிகரான சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்திலும் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்திலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அடுத்து அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல இருப்பதாக கூறியிருந்த நிலையில் கடந்த வாரம் பெங்களூருவில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மியாமி கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் டிசம்பர் 25 அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறது என்றும் மருத்துவர் முருகேஷ் சென் மனோகர் தான் எனக்கு சிகிச்சை செய்ய இருப்பதாக கூறியிருந்தார். இதையடுத்து நடிகர் சிவராஜ்குமாருக்கு ஆபரேஷன் முடிந்து விட்டதாக மருத்துவர்கள் வீடியோ வெளியில் கூறியுள்ளனர். அதில் அவரின் சிறுநீர்ப்பை அகற்றப்பட்டு அவரின் குடலை பயன்படுத்தி செயற்கை சிறுநீர்ப்பை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சுமார் 1 மாதம் அமெரிக்காவில் தங்கி அனைத்து சிகிச்சைகளையும் முடித்துவிட்டு ஜனவரி 26 இந்தியாவுக்கு திரும்ப இருக்கிறார் சிவராஜ்குமார். அவருடன் மனைவி கீதாவும் இளைய மகள் நிவேதிகாவும் உடன் உள்ளனர். சிவராஜ்குமார் அறுவை சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பு திரையுலக பிரபலங்கள், அரசியல்வாதிகள் உட்பட பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அறுவை சிகிச்சைக்கு ஒரு நாள் முன்னதாக பல ரசிகர் மன்றத்தினர் மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் பூஜை நடந்தது. சிவராஜ்குமாரின் பைரதி ரணங்கள் நவம்பர் 15 வெளியாகி நல்ல வசூலை அள்ளி வருகிறது. தற்போது உத்தரகாண்டா 45, பைரவனா கோனே பாட உட்பட பல படங்களிலும் பணிபுரிந்து வருகிறார். மேலும் ராம் சரணின் RC16 படத்திலும் அவர் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.